அடுத்து வாழ்த்துறை வழங்க எழுத்தாளர் நூல் அறிமுக உரையாற்ற எழுத்தாளர் நெய்வேலி பாரதிக்குமார் அவர்களை நினைக்கிறேன். தென்சென்னை தமிழ்ச்சங்கம் மற்றும் தென்சென்னை மாவட்ட மக்கள் நல அறக்கட்டளை சார்பாக நடைபெறும் இந்த பாரதி மகாசக்தி நூல் அறிமுக விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அன்புக்குரிய நண்பர் தேவேந்திர பூபதி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திசையெட்டும் மொழியாக்க விருது விழாவை சென்னையில் மட்டுமே நடத்தி கொண்டிருந்த போது திருச்சியில் இந்த பொறுப்பை எடுத்து மிகச்சிறப்பாக நடத்தி சென்னைக்கு தாண்டியும் அதை சிறப்பாக நடத்த முடியும் என்று நிரூபித்தவர் தேவேந்திர பூபதி அவர்கள். பாரதிகள் நிரம்பிய இந்த தமிழ் சூழ் உலகில், பாரதிகள் நிரம்பிய இந்த அரங்கில் பாரதியின் வித்தாக வந்திருக்கும் நிரஞ்சன் பாரதி மற்றும் உமா பாரதி அவர்களை அனுமதிக்கிறார். மற்றும் இந்த அரங்கில் சொர்ண பாரதி தொடங்கி பக்ததாஸ் பாரதி வரை அற்புதமான ஒரு கவிதை அரங்கை நிகழ்த்தி காட்டிய அத்தனை கவிஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது கவியரங்கம் மாறி இல்லை, கொஞ்சம் கவிதை போட்டி மாறி இருந்தது ஒவ்வொருத்தரும். சொர்ண பாரதி கே சவால் விடுகின்ற ஒரு இளம் வயது பாரதியை நான் சந்தித்தது, தர்மேஷை சந்தித்தது பெரும் மகிழ்ச்சி. எல்லா கவிஞர்களும் பேராசைக்காரர்கள் என்று அவருடைய கவிதை வழியாக தெரிந்தது. எதெல்லாம் நடக்காதோ அதெல்லாம் வேண்டும் என்று கேட்டு கவிதை வாசித்தார்கள். சொர்ண பாரதி கேட்ட ஒன்னே ஒன்று வேணால் நடக்கும், ஊழல் செய்து சிறைக்கு செல்லாத மந்திரி வேண்டும் கேட்டார். அது மட்டும் வேணால் நடக்கும். அது எப்படி நடக்குன்னா மந்திரிகளாம் மனம் மாறிடுவாங்கன்னு இல்லை. ஒரு அழகான வேடிக்கையான ஒரு கவிதை ஒன்று உண்டு. வாங்கினேன் கைது செய்தார்கள், கொடுத்தேன் விட்டு விட்டார்கள். அதனால சிறை செல்லாத மந்திரி நடப்பதற்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அற்புதமான அந்த கவியரங்கத்தில் கலந்து கொண்ட அத்தனை கவிஞர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்கள். அரங்கில் அமர்ந்திருக்கின்ற கிருபாகரன் அவர்கள், சௌந்தரராஜன் அவர்கள், மானா பாஸ்கரன் அவர்கள், இன்னும் மற்றும் என்னுடைய நண்பர்கள், அனைத்து இலக்கிய நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியை பற்றி ஏன் நாம் திரும்ப திரும்ப பேச வேண்டும்? பாரதியுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய பேரால் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, பாரதியோடு பழகிய பால்ய நண்பர்கள், வாரா போன்றவர்கள், பாரதிதாசன் போன்றவர்கள் அவரை பற்றி எழுதியிருக்கிறார். அதன் பிறகு பாரதி மேல் பித்து கொண்டு அவரை பற்றி தேடி அவர்களுடைய ஆவணங்களிலிருந்து வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறார். பாரதியை ஆய்வு செய்த ஆய்வு அறிஞர்கள் எழுதியிருக்கிறார். உதாரணமாக வாரா எழுதிய பாரதிய வாழ்க்கை வரலாறு. அதன் பிறகு பாரதியோடு சிறு வயதில் பழகிய சோமசுந்தர பாரதியும் சக்கரை செட்டியாரும் எழுதிய ஒரு வாழ்க்கை வரலாறு. அதன் பிறகு தோமுசி ரகுநாதன் எழுதிய ஒரு வாழ்க்கை வரலாறு. இன்றைக்கு வரைக்கும் அவரை நம்ம புதுசாக படிச்சுக்கிட்டே இருக்கோம். அது ஒரு மகாசக்தியினுடைய பெரிய ஒரு ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் இந்த ஜீவரகா அவருடைய பாரதி ஒரு மகாசக்திங்கிறது ஏன் தேவைப்படுவது அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் முடிக்கணும். பாரதி என்பது ஒரு மகாசமுத்திரம். இந்த மகாசமுத்திரத்தில் 3 வகையான பயன்கள் செய்ய முடியும். ஒன்று, கடல் மீது இந்த உதயத்தையும் சூரிய உதயத்தையும் சூரியன் அஸ்தமனத்தையும் ரசித்து கொண்டு கடல் நீர் மேற்பரப்பை ரசிக்கின்ற ஒரு பயணியாக ரசிக்க முடியும். கடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மீன் போன்ற உயிரினங்களால் எப்படி ரசிக்க முடியுமோ அது போல ரசிக்க முடியும். கடலுக்குள் புகுந்து முத்து குளிப்புகின்ற ஆய்வறிஞர்கள் ரசிப்பது போல் ரசிக்க முடியும். இந்த புத்தகத்தில் ஜீவரக அவர்கள் இந்த 3 விதமாகவும் அவர் பயணித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று, ஏற்கனவே தெரிந்த பாரதியின் வரிகள், அது எந்த பார்வையில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. அடுத்தது, சொல்லப்படாத பாரதியின் வரிகள். அதுக்கு அடுத்தது பாரதியினுடைய வெவ்வேறு தரிசனங்கள். அது ஒரு ஆய்வு மாதிரி. ஏற்கனவே சொல்லப்பட்ட வரி என்ன, திரும்ப திரும்ப எல்லா மேடைகளிலும் பாரதி தமிழினி மெல்ல சாகும் அப்படின்னு அவர் சொன்னதா
எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது பாரதி சொன்னதே அல்ல. பாரதி எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வரியில இருந்து எடுத்து அவருக்காங்க. பாரதியிடம் போய் ஒருத்தர் சொல்றார், மேற்கு மொழிகள் தான் எல்லா கலைகளையும் வளர்க்கக்கூடிய மொழி, அவருக்கு தான் அந்த சக்தி இருக்குது. தமிழில் என்ன இருக்குது, மேற்கு மொழி இருக்கக்கூடிய அளவுக்கு கலைகள் இங்கே இல்லையே அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். அவன் தான் சொன்னான் வெள்ளத்தமிழ் சாப்பிடுன்னு சொன்னான். அதுக்கு நெஞ்சு பொறுக்கல கேட்கறதுக்கு. அந்த வரியில தான் அடுத்த வரி வருது, சென்றிடுவர் எட்டத்திற்கும் கலைச்செல்வங்கள் குழந்தைங்க சேர்ப்பீர். அதில் தான் அவர் தமிழ் வந்து மரணமே இல்லை அப்படின்னு சொல்றார். ஆக பாரதியினுடைய சொல் தமிழுக்கு மரணமே இல்லை அப்படிங்கிறது. ஆக ஏற்கனவே தெரிந்த ஒரு வரியை அடுத்த தலைமுறை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கவிதையுடைய விரிவான ஒரு விளக்கத்தை ஜீவராக இந்த நூலில் சொல்லியிருக்கார். அறியாத வரிகள் இருக்கு, அறியாத கவிதைகள் அப்படிங்கிறது அதாவது நிறைய குறிப்பிட்டிருக்காங்க. ரொம்ப பகடி, அதாவது பாரதியுடைய ஒரு முகம் தெரியும், அவர் ரொம்ப கோபக்காரர் மாதிரி பழக்க கவிதைகள் தெரியும். அவர்கிட்ட ஒரு பகடி இருந்தது. வஉசிக்கு வேல்ஸ் பாடிய ஒரு கவிதை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் குறிப்பிட்டாங்க. ஏற்கனவே பாரதியார் மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, வேல்ஸ் இளவரசர் இங்க வரும்போது அவர் வரவேற்று ஒரு கவிதை எழுதியிருக்கார் அப்படின்னு. அதற்கு இதை விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். இப்படி ஒரு குற்றச்சாட்டு தவறாக மேலே சொல்லப்படும்போது அதை விளக்கி அவங்க விளக்கம் சொல்லும்போது அது அந்த சுரேசமுத்திரன் பத்திரிகையில் பணியாற்றிய சுப்பிரமணிய ஐயர் அந்த யாராக இருந்தாலும் வருகின்றவரை வரவேற்பது தமிழ் பண்பு, அதனால் அவர் வரவேற்று ஒரு கவிதை எழுதினார். விருந்து ஒரு விரும்பல் பண்புல எழுதும். அதே பாரதி வேல்ஸ் சிதம்பரம் பிள்ளைக்கு எழுதுனா எப்படி இருக்குன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கார். அவ்வளவு பகடி. அந்த பகடியான கவிதையில் அவர் சொல்றார், வந்தே மாதரம் என்று கோஷித்தாய், என்னை தூஷித்தாய், ஓட ஓட திறத்தி விட்டாய். நீங்க வேல்ஸை பத்தி வேற ஒருத்தர் எழுதினா கூட இவ்வளவு பகடியோட எழுதுங்க. அவன் தன்னைத்தானே திட்டிக்கிறான். சிதம்பரம் பிள்ளை பார்த்து நீ என்னை துரத்திக்கிட்டே ஓட ஓட திறத்திட்டாய் அப்படின்னு எழுதுற மாதிரி இந்த கவிதை. அதுபோல காங்கிரஸில் அப்போது 2 பிரிவு இருந்தது. ஒன்று மிதவாத பிரிவு, இன்னொன்று தீவிரவாத. மிதவாத பிரிவு என்றது பேர் தான் தெரியும், எப்படி செயல்பட்டாங்கன்னு தெரியாது. ஜீவராக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் விரிவாக என்னன்னா, மிதவாத காங்கிரஸ்காரர்கள் எப்படி ஒரு போராட்டம் நடத்துவாங்கன்னா, நேராக போய் அரசுகிட்ட போய் விண்ணப்பிப்பாங்க. நான் இப்படி ஒரு ஓரமாக உட்காந்து ஒரு போராட்டம் நடத்துகிறோம், எத்தனை பேர் உட்காந்துருப்பீங்க, ஒரு 10 பேர் உட்காந்து சத்தம் போடக்கூடாது, பேசாமல் ஓரமாக உட்காந்து நீங்கள் என்ன சொல்லணுமோ சொல்லி போயிட்டே இருக்க. அந்த அனுமதியோடு தான் அந்த போராட்டங்கள். அதில் ஒரு மேத்தான்னு ஒருத்தர், இந்த மேத்தா வந்து திலகருக்கு எழுதுகிற மாதிரி ஒரு பாடம். நீங்கள் திலகர் மேத்தாவை திட்டுனா அது வேற மாதிரி இருக்கும், ரொம்ப கோபமாக திட்டுவார். ஆனால் மேத்தா என்ன எழுதுறாரு, ஏன்பா இப்படி ரொம்ப பிரச்சனை பண்ணுற, அரசுக்கு எதிராக நடக்கிறது நமக்கு பண்பா, அரசுக்கு கால் பிடித்து எப்படியாவது அவங்கள்ட்ட நல்லதை வாங்கிக்கிறது தான் நம்ம இருக்கிறோம், நான்லாம் அந்த மாதிரி தானே குழப்பம் ஓட்டிகிட்டு இருக்கேன், நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு திலகரை பற்றி பாருங்க. அப்படி ஒரு பகடியோட எழுதப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடல்கள் வந்து இந்த தலைமுறைக்கு தெரிய வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலில் அந்த பாடல்கள். அடுத்தது அரசருக்கு, எட்டயபுர அரசர், அவருக்கு ஒரு பாடலை வந்து பாரதியார் எழுதியது. எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு அரசருக்கு பாட்டு எழுதும்போது, நீ அரசன் தான், நாட்டுக்கு அரசன், நான் வந்து யாருன்னா தமிழ்ல கவியரசர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய அவச்சொல்லை என்னால் ஒழிந்தது என்று அப்படின்னு எழுதுறேன். இந்த ஒரு தன்னம்பிக்கை, இதுல இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, இது வந்து ஒரு கவிஞருக்கு வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த பாடல்கள் பாரதியுடைய பெரும் களஞ்சியமான இந்த பாடல்கள் வழியா அவரை தரிசனம் செய்வது என்பது வெவ்வேறு விதமா நம்ம வந்து ஒரு சமுத்திரத்தை பார்க்குறாங்க. சமுத்திரத்தை நாம் மறந்துவிட முடியாது. ஒரு ஸ்பூன்ல மாதிரி நம்ம வேணா கொடுக்கலாம், ஆனால் எத்தனை ஸ்பூன்ல எடுத்தாலும் அது அல்ல வெவ்வேறு விதமான வடிவத்தை தரக்கூடிய ஒரு பெரும் சக்தியாக தான் பாரதியை நம்ம பார்க்கிறோம். ஜீவரகா அப்படியாக தன்னுடைய பங்காக நமக்கு அளிக்கின்ற ஒரு புத்தகம் தான் இந்த பாரதி சக்தி அப்படிங்கிற புத்தகம். இதுல ஆய்வு ரீதியான ரொம்ப சொல்ல முடியாது அப்படின்னா கூட ஆய்வு 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, ஒரு கருத்துருவாக்கத்தை முன்வைத்து ஆய்வு செய்யும். இப்போ பாரதிய தேசிய கல்வி சொல்லலாமா, உலக மகாகல்வி சொல்லலாமா, இல்லை தமிழ் கல்வி சொல்லலாமான்னு ஒரு கருதுகோளை எடுத்து வைத்து அதற்கு ஆய்வு செய்து அதில் வந்து நம்ம ஒரு முடிவை கண்டடைவதுங்கிறது ஒரு பெரும் ஆய்வு.
இன்னொரு வகையான ஆய்வு உண்டு. பாரதியின் ஒரு பெரும் பணியை ஏதோ ஒரு பகுதியை தொகுத்து அதை நம்ம தரக்கூடிய அது நம்மால் தேட முடியாது, அல்லாது தேடுவதற்கான நேரமோ உழைப்போ இல்லாதவர்களுக்கு அறிவு. இதில் நான் குறிப்பிட்ட ஒரு அத்தியாயம் பாரதி பணியாற்றிய 13 பத்திரிகைகளை பற்றி ஒரு தொகுப்பு கொடுத்துருக்காங்க. அது மிக மிக முக்கியமான விஷயம். அந்த பத்திரிகையில் பணியாற்றிய போது ரொம்ப தெரியாத சில விஷயத்தை விஜயா அப்படிங்கிற பத்திரிகையில் பணியாற்றும் போது அந்த பக்கங்களுக்கு எண்களை இடும்போது தமிழ் எண்களை அவர் பயன்படுத்தினார். நீங்க பாரதியினுடைய ஒவ்வொரு புரட்சியும் இன்னைக்கு கூட செய்வதற்கு நமக்கு யோசிக்க முடியாது. தமிழ் பத்திரிகைகளில் தமிழ் எண்ணை இட வேண்டும் என்கிற சிந்தனை எத்தனை பேருக்கு இருக்கு? வள்ளுவர் எண்ணும் எழுத்தும் கண்ணானத்தகம் சொன்னது இதுதான். ஒரு மொழியில எழுத்தும் இருக்கு, எண்ணும் இருக்கு. ஆனா எழுத்தை பயன்படுத்துறோம், ஆனா எண்ணை பயன்படுத்துறதே இல்லை. ஆக என்ன பயன்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு எங்கே இருக்குன்னா, ஒரு புத்தகத்தினுடைய பக்க எண்ணங்களை போடணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவர் அன்னைக்கே செயல்படுத்திட்டார். விஜயா பத்திரிகை இன்னைக்கு திசையட்டு மொழியாக்க பத்திரிகையில ஆசிரியர்கள் இருக்கேன் நாங்க பக்கங்களுக்கு தமிழ் பதிவு செய்கிறோம். நாளைக்கு அதுக்கு மொழியாக்க விருது வேண்டும் விழா செய்கிறேன். ஆக பாரதியை மரபு கவிதையின் கடைசி கவிஞன் அவன். அதுக்கப்புறம் மரபு கவிதை பெரிய அளவுக்கு கையாள ஓரளவு. நவீன கவிதையின் முதல் கவிஞரும் அவர் தான். ஹைக்கூ கவிதையின் முதல் கவிஞர் அவர் தான். வசன கவிதையின் முதல் கவிஞர் அவர் தான். காலமிஸ்ட்னு சொல்லக்கூடிய பத்திரிகையில் காலம் 10 எழுத்துக்களை கொண்டு வந்ததும் அவர் தான். கார்ட்டூன் சொல்லக்கூடிய கேலி சித்திரங்களை கொண்டு வந்ததும் அவர் தான். ஆக எல்லாவற்றுக்கும் முதலாக இருக்கின்ற ஒருவர் அடுத்த தலைமுறை அறிய வேண்டும் என்றால் அவரவருக்கு மொழியில் அவரவர்களுக்கான வழியில் போய் கொண்டு தான் இந்த புத்தகம். வாரா புத்தகம்தான் தமிழில் இதுவரை எழுதப்பட்ட பாரதி வரலாற்றில் முதன்மையானதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அவ்வளவு நுட்பமாக அதை எழுதியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில் அதை வாசிப்பது சிரமம். ஏன்னா அதில் வடமொழி சொற்கள் நிறைய இருக்கு. அதை புரிந்து கொண்டு இன்றைய தலைமுறை வாசிக்க முடியாது. அப்போ ஜீவராக போன்றவர்கள் எழுதுகின்ற இந்த புத்தகங்கள் வழியாக தான் நம்ம பாரதியை சென்று அடைய முடியும், அடுத்த தலைமுறை அடைய முடியும். ஒரு புத்தகத்தின் மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புத்தகம் படைக்கப்பட்டு அது வாசிக்கப்பட்டு இன்னொரு படைப்பையோ இன்னொரு எழுத்தையோ உருவாக்கணும். அதில் சிறந்த அந்த வகையில் ஜீவராக எழுதின இந்த புத்தகத்தை விவேகானந்தரை பற்றி ஒரு பாரா இருக்கு. அந்த பாராவில் விவேகானந்தர் மட்டும் அந்த இல்வாழ்க்கையை துறக்காமல், அவர் துறவியா போகாமல் திருமண வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அதன் வழியே இந்த சுதந்திரத்துக்கோ மனித விடுதலைக்கோ ஒரு மத இதுக்கோ நீங்கள் ஆன்மீக வழிக்கோ முயற்சி இருந்தாருன்னா அவர் தான் மிகச்சிறந்த தலைவராக இருப்பார் அப்படின்னு பாரதி சொன்னதாக ஒரு கொட்டேஷன் இருக்கு. அதை எழிலரசு ஐயா அவர்கள் அந்த ஒரு பாரா மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு கட்டுரை எடுத்துட்டாங்க. அது மூலம் 3 நாள் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக சொன்னக்கூடிய விஷயம் என்னென்னா, பாரதி எல்லாத்தையும் முதல் சொன்னாங்க, தமிழ் முதல் சிறுகதை எழுதணும்னு அவங்க துளசிபாய் சரிதம் அப்படிங்கிறது. அதுலேயும் கூட சில மொழிபெயர்ப்பு விஷயங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. 1/6 அப்படிங்கிற சிறுகதை 1910 எழுதப்பட்டது. குலத்தங்கரை அரசுமா 1915 எழுதப்பட்டது. ஆகையினால பாரதி தான் தமிழின் முதல் சிறுகதையாகும். அந்த 1/6 சிறுகதையில் அந்த கதாநாயகி மீனா என்பவர் வடநாட்டு பக்கம் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்கள் நாமசூத்திரர்கள் என்ற பெயரில் சண்டாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் எழுதுறதெல்லாம் ஐயா எழிலரசு எழுதின விஷயம். அவர்களுக்காக அவங்க போராடி அதே நேரம் அந்த திருமணத்தை துறப்பதுங்கிற முடிவை மாற்றி அந்த காதலை திரும்ப திருமணம் செய்து கொண்டு மீண்டும் சமூக பணியில் அவர் ஈடுபட்டார் அப்படிங்கிற அந்த கட்டுரை எழிலரசு அவர்கள் எழுதியிருக்காங்க. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கட்டுரை அல்லது ஒரு நூலை படிக்கும்போது இன்னொரு நூல் படைக்கப்படுகிறது, அது இன்னொரு கட்டுரை எழுதப்படுது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சங்கி. பாரதி என்கின்ற ஒரு மகா சங்கி, மகா சக்தி தொடர்ந்து ஒரு ஜீவராக வழியாக எழிலரசு வழியாக இன்னொரு எழுத்தாளர் இது தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஆகையினால் இந்த பாரதிங்கிற மகாசக்திங்கிற ஒரு தலைப்பு அத்தனை பொருத்தம். இந்த மகாசக்தி வழியாக பல சக்திகள் உருவாவதற்கு
இந்த சக்தி எழுதிய இந்த நூல் பெரிதும் துணை நிற்கும். நேரம் கருதி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய